குட் ஈவினிங். இப்போது நம்ம இந்த ஆண்டு மார்ச் 29, 2025 அன்னைக்கு நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சியோட பலன்கள் ஃபார் மேஷ ராசி அது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு, அதாவது கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு சனியானவர் அடுத்த 2.25 வருஷத்துக்கு பயிற்சி அடைகிறார். என்னைக்கு அப்படின்னா 29th மார்ச் 2025 அன்னைக்கு. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 12ஆம் இடத்துக்கு சனியானவர் வருகிறார் என்றால் அந்த ராசிக்காரர்களுக்கு 7.5 நாட்டு சனி ஆரம்பமாகிறதாக அர்த்தம். ஸோ 12ல் ஒரு 2.5 வருஷம் ஜென்மம், அதாவது மேஷத்தில் இன்னொரு 2.5 வருஷம், ரிஷபத்துக்கு இன்னொரு 2.5 வருஷம் போகும்போது ஆக மொத்தம் இந்த 7.5 வருஷம் 7ஆம் நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக இந்த சனி பகவான் டிரான்சிட் அப்படின்னாலே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான கலக்கம், பயம் அப்படின்லாம் இருக்கும். இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ டு ஸ்டார்ட் வித் மேஷ ராசிக்காரர்களுக்கு, மேஷ ராசிக்கு 12க்கு வராரு. 12ஆம் இடம் குரு அவர்களுக்கு அதிபதி. நாம் சனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்க்கணும். சனிக்கு புதன், குரு, சுக்கிரன் மற்றும் ராகு இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி செவ்வாய், சூரியன், சந்திரன் மற்றும் கேது இவங்க எனிமியாக இருக்காங்க அவங்க. ஸோ சனி தன் சொந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வர்றதால அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இவர் நல்லது தான் பண்ணுவார்ன்றது ஒரு வழக்கு இருக்குது ஜோதிடத்தில். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம்னாக்க மேஷ ராசிக்காரர்கள் 7 நாட்டு சனி ஆரம்பித்தாலும் அதை பற்றியான பயம் தேவையில்லை. தன் சொந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கே அவர் வர்றாரு, குரு வீட்டுக்கு, மீனத்துக்கு வர்றாரு. அதே மாதிரி ராகுவும் ஃப்ரெண்டு. ஸோ டியூரிங் அட் த டைம் ஆஃப் டிரான்சிட் ராகு ஆல்ரெடி பிளேஸ்ட் இன் மீனத்தில் இருக்கார். ஸோ அதுவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அதனால் 7 நாட்டு சனி ஆரம்பித்தாலும் மேஷராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியை கண்டு பயம் கொள்ள தேவையில்லை. அதே மாதிரி குரு அடுத்த வருஷம் டிரான்சிட், இந்த வருஷம் மே மாதம் டிரான்சிட் ஆவார். அதுக்கு அடுத்த வருஷம் 26ல் குருவானவர் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போவார். ஸோ அங்கேருந்து தன் பார்வையால் மீனத்தை பார்ப்பார், தன் சொந்த வீட்டை பார்க்குறாரு. ஸோ இந்த விதத்தில் பார்த்தோம்னாக்க அடுத்த 2.5 வருஷம் கணக்கில் கூட பார்த்தோன்னா குறைஞ்சது ஒரு 2 வருஷம் உங்களுக்கு அவங்களோட கனிவான பார்வை, குருவோட கனிவான பார்வை மற்றும் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லது தான் நடக்கும். கெடுப்பலன்கள் அவ்வளோவா நடக்காது, சனியால் ஏற்படாது. அவரோட பார்வை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீனத்துலேருந்து சனி பகவான் 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்குறாரு. அந்த மாதிரி பார்க்கும்போது மேஷராசிக்காரர்களுக்கு தட் ஹேப்பன்ஸ் டு பி 2, 6 மற்றும் 9 அமையுது. ஸோ 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனம் குடும்ப வாக்குஸ்தானம். அந்த இடத்துல வருமானத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட குரு இப்போ இருக்கார், டிரான்சிட் டைமில் குரு இருக்கார், அங்கே ஃப்ரெண்டை பார்க்குறாரு. அவர் பார்க்குற இடத்துல குரு இருக்கார். ஸோ அதனால் பெரிய பாதிப்பும் ஏற்படாது குரு இருக்கிறதால. அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனிக்கு உகந்த இடம்னு பார்த்தோம்னாக்கா 3, 6, 10, 11 தட் இஸ் மேலஃபிக் பிளானட்ஸ், இயற்கை பாபகிரகங்கள். பாபகிரகங்கள் லிட்ரல் பாபம்னு அர்த்தம் கிடையாது. பாபகிரகங்கள் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க மேலஃபிக் பிளானட்ஸ் சொல்லிட்டு. இந்த மாதிரி பிளானட்ஸ்க்கு 3, 6, 10 and 11 தீஸ் ஆர் தி குட் பிளேசஸ் டு விசிட் ஆஸ் வெல் அஸ் சி ஆஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 6ஆம் இடத்தை பார்க்குறதால சில ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க, கடன்கள் அதிகமாகும், நோய் நொடி வரும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்மளோட அனாலிசிஸ் படி பார்த்தோம்னாக்கா 6ஆம் இடம் உகந்த இடம்னு சொல்கிறோம் சனி பகவானுக்கு. சனி பகவான், செவ்வாய், சூரியன், ராகு, கேது இவங்களுக்குலாம் 6ஆம் இடம் இஸ் குட் பிளேசஸ். ஸோ அது இருக்கிற இடமே குட்டாக இருக்கும்போது அதை பார்க்குற இடமே குட்டாக தான் இருக்கணும். அந்த அனாலிசிஸ் படி 6ஆம் இடத்துக்கு பார்வை கிடைக்கிறதால தட் இஸ் இல் எஃபெக்ட்ஸ் நடக்காது அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பு இந்த இடத்துல. மேலும் குரு பகவான் இப்போது ரிஷபத்துலேருந்து அது 5ஆம் பார்வையாக அந்த இதை பார்க்குறார், கன்னியை பார்க்குறாரு. த கன்னி ஹேப்பன்ஸ் டு பி 6th பிளேஸ் ஃபார் மேஷம். ஸோ அந்த விதத்துலேயும் குரு பார்வை கிடைக்கிறதால ஸோ அந்த ஒரு பெரிய பயங்கள் அந்த இடத்துல தேவையில்லை. அதே மாதிரி 10ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுவும் குரு வீடாக இருக்குது, தனுசு. மேஷராசிக்கு தனுசு 9ஆம் இடம். ஸோ ஃப்ரெண்டோட வீட்டை தான் பார்க்குறாரு, ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்து ஃப்ரெண்டு வீட்டை பார்க்குறாரு. ஸோ அந்த விதத்தில் 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது, சனி பகவான் பார்க்கும்போது சில ரிலேஷன்ஷிப்பு வித் ஃபாதர் அண்ட் ஃபாதர் சைட் ரிலேஷன்ஸு
ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும்னு சொல்லுவோம். ஆனால் ஃப்ரெண்டோட வீடாக இருக்கிறதால அந்த டிஸ்டர்பன்ஸும் நம்ம அதில் ஃபோர்காஸ்ட் பண்ணல. ஸோ அதனால் மேஷராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சி தொடங்குற 7ஆம் நாட்டு சனி தொடங்குறதுக்கு பயப்பட வேண்டாம். குரு வந்து பரிபூர்ண அருள் இருக்குது மேஷராசிக்கு. ஏன் அப்படின்னாக்க குருவானவர் மேஷராசிக்கு 9 மற்றும் 12க்கு அதிபதி. ஸோ 9th பிளேஸுங்கிறது பாக்கியஸ்தானம். திரிகோணத்தில் 1 அது 1, 5, 9ன்ற திரிகோணம்னு சொல்கிறோம். இந்த திரிகோணத்துக்கு ஒரு அதிபதியாக இருக்கிறதால அந்த 9 வில் டேக் லீட் ஹாரோஸ்கோப்பில். 12ஆம் அதிபதியாக இருந்தாலும் அந்த அதிபதி தன்மை போக, விரயஸ்தான அதிபதி போக, பாக்கியஸ்தான அதிபதியோட லீடு ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் அந்த 9ஆம் இடம் குரு பார்வை மற்றும் குருவோட இருப்பிடம் நல்லா இருக்கிறதால நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். குருவை மேஷராசிக்காரர்கள் செலிப்ரேட் பண்ண வேண்டிய கிரகங்கள் யாருன்னாக்கா செவ்வாய், சூரியன் மற்றும் குரு. இவங்க 3 பேரையும் செலிப்ரேட் பண்ணணும். ஏன் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறேன் நான். சூரியன் வந்து மேஷத்தை உச்சமடைகிறார், ராசியோட உச்சாதிபதி அவர். செவ்வாய் ஆட்சி, சொந்த வீடு. குரு வந்து 9ஆம் இடத்துக்கு அதிபதி. ஸோ இந்த 3 கிரகங்களையும் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். சில கிரகங்களை வந்து வர்ஷிப் பண்ணணும், சில கிரகங்களை திருப்திப்படுத்தணும். ஸோ திருப்திப்படுத்துகிற கிரகங்கள் எதெல்லாம் அப்படின்னாக்கா நம்ம பார்க்கணுன்னாக்கா மேபி சனி, சேட்டன் வந்து 10, 11க்கு அதிபதி, ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதி, லாபஸ்தானத்துக்கு அதிபதி. அவரை நம்ம வணங்கணும். மற்ற கிரகங்களை நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். இதுதான் ஒரு அனாலிசிஸ் உங்களுக்கு. ராகு கேது ஆஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஜென்ரலாக தசா புத்திகளை தாண்டி பலன் கொடுக்குற கெப்பாசிட்டி அவங்களுக்கு. எங்கே போனாலும் ராகு கேதுக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு போகணும். விச் மீன்ஸ் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டோம்னாக்கா நடைபெறக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அனைத்தும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். சனியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. குருவின் பரிபூர்ண அருள் இருக்கிறதால அடுத்த 2.5 ஆண்டு காலம் நல்ல வாழ்க்கை முறை அமையும். ஆல் தி பெஸ்ட்.